இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம். அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். வர ஜூன் 5 தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில் கமல்ஹாசன் அவர்களுடைய சர்ச்சை பேச்சை தொடர்ந்து கர்நாடகாவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே விடமாட்டோம் அப்படின்னு பல இடங்களில் அங்கே போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு. மணிரத்னம் டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் கமல்ஹாசன், த்ரிஷா, சிம்பு உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியிருக்கிற படம் தான் தக் லைஃப். இந்த படம் வர ஜூன் 5 உலகம் முழுசும் ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில் கடந்த ஒரு மாத காலமாகவே கமல், சிம்பு, த்ரிஷா, அசோக் செல்வன், இயக்குனர் மணிரத்னம் உள்ளிட்ட பிரபலங்கள் பல இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் கர்நாடகாவில் நடந்த தக் லைஃப் ப்ரமோஷன் ஈவெண்ட்டில் கலந்துட்டு பேசியிருக்காரு. இந்த நிகழ்ச்சிக்கு கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கலந்துட்டுருக்காரு. கமல்ஹாசன் சிவராஜ்குமார் பற்றி பேசும்போது என்ன பேசியிருக்காருன்னா, ராஜ்குமாருடைய குடும்பம் அந்த ஊரில் இருக்கிற என்னோட குடும்பம், அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் என்னோட பேச்சை ஆரம்பிக்கும் போது உயிரே உறவே தமிழே அப்படின்னு ஆரம்பித்தேன். தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம், அதை நீங்களும் ஒத்துக்குவீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இதுக்கு நடிகர் சிவராஜ்குமாரும் அந்த கருத்தை ஏற்றுக்கிறது மாதிரி தலையாட்டி நன்றி சொல்லி ஆமோதிச்சிருக்காரு. ஆனால் நடிகர் கமல்ஹாசனுடைய இந்த கருத்துக்கு கன்னட ரக்ஷண வேதிக்கா உள்ளிட்ட அமைப்புகள் கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கு. இது பற்றி கன்னட ரக்ஷண வேதிக்கை அமைப்புடைய தலைவர் பிரவீன் செட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் பிறந்ததுக்கு அப்புறமா தான் கன்னடம் பிறந்துச்சு அப்படின்னு, கன்னடத்தை விட தமிழ் தான் சிறந்தது அப்படின்னு கமல்ஹாசன் பேசியிருக்காரு. நாங்கள் கமல்ஹாசனுக்கு வார்னிங் பண்ணுறோம், உங்கள் படத்தை கர்நாடகாவில் பிஸ்னஸ் பண்ணணும், ஆனாலும் கன்னடத்தை அவமானப்படுத்துவீங்களா? நீங்கள் எங்களோட ஸ்டேட்டில் இருந்தீங்க, உங்கள் மேலே கருப்பு மை பூச நாங்கள் தயாராக இருந்தோம், ஆனால் நீங்கள் பயந்துட்டு ஓடிட்டீங்க. கர்நாடகாவுக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் எதிராக பேசினா உங்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்படும் அப்படின்னு உங்களுக்கு வார்னிங் பண்ணுறோம். உங்களோட இந்த படம் கர்நாடகாவில் தடை செய்யப்படும் அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நடிகர் சிவராஜ்குமாருக்கும் அங்கே கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. கமல்ஹாசன் கன்னடத்தை அவமானப்படுத்தி பேசும்போது நீங்கள் அதை சிரித்து சந்தோஷமாக ஆமோதிச்சுட்டு இருக்கீங்களா? உங்கள் குடும்பத்தை ஒருத்தர் புகழ்பாட நம்மளோட தாய்மொழியை அவமானப்படுத்தினாலும் ஏற்றுக்குவீங்களா? இதே மாதிரி சிவராஜ்குமார் போயிட்டு தமிழ்நாட்டில் பேச முடியுமா? இல்லைன்னா பேசிட்டு தான் திரும்ப வந்துட முடியுமா அப்படின்னு நடிகர் சிவராஜ்குமாருக்கு எதிராக அங்கே போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு.